சினிமாவினுடைய ராக் ஸ்டார் என ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடியவர் தாங்க அனிருத். இன்றைய கால இளைஞர்களுடைய ரசனைகளுக்கு ஏற்ப ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான பாடல்களை கொடுத்து கலக்கிட்டு இருக்காரு. முன்னணி நடிகர்களுடைய படங்கள் அப்படின்னாலே அனிருத்துடைய இசை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. படங்களுக்கு இசையமைப்பதை தாண்டி இசை கச்சேரிகளையும் ரொம்ப படும் பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காருங்க. ஸோ இந்த நிலையில் தற்போது இவருடைய திருமணம் குறித்த தகவல்களானது வெளியாகியிருக்கு. ஸோ அனிருத் அவர்களுடைய திருமணமானது எப்போ நடக்க போகுது அப்படின்றத பற்றி ஒரு அப்டேட் தாங்க நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாகவும் பார்க்க போகிறோம். சினிமா பாடல்கள், இசை கச்சேரிகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் தான் அனிருத் அவர்கள். ஒரு சூப்பரான தகவல் இப்போ அவரை பற்றி கிடைச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அனிருத் சன் குழும தலைவர் கலாநிதி மாறனுடைய மகளும் ஐபிஎல் சன்ரைசர் ஹைதராபாத் அணியினுடைய சிஇஓவான காவ்யா மாறனுக்கு திருமணம் நடக்க போகிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. தற்போது அனிருத் காவ்யா மாறன் திருமணம் குறித்து ஒரு முக்கியமான செய்தியும் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய திருமணம் எப்போ நடக்க போகுது, அந்த திருமணம் எந்த இடத்துல பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாஸ்ட் அப்டேட்டெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பல ஆண்டுகளாகவே ரசிகர்களால் கேட்கப்படக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அனிருத் அவர்களுக்கு எப்போ திருமணம் அப்படின்றது தாங்க. ஸோ சமீபத்தில் தான் அதுக்கான பதிலே கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். அதாவது திருமண வயதை கடந்துமே கூட பல ஆண்டுகளாக இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய அனிருத் திருமணம் செய்து கொள்ளாமல் இன்னுமே முரட்டு சிங்களாக தான் தமிழ் சினிமாவில் வலம் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தாண்டி இவருக்கு எப்போ திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் அனிருத் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விழாக்களாக இருக்கட்டும், இசை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அனிருத்தினுடைய திருமணம் எப்போ அப்படின்னு ரசிகர்களால் பல கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை யாருக்கெல்லாம் அனிருத்தோடைய இசை பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது சன் குழும நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலாநிதி மாறனுடைய மகள் தான் காவ்யா மாறன். இசையமைப்பாளர் அனிருத் இவங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் கிடைச்சிருக்குங்க. அதுவும் இந்த திருமணம் ரொம்ப உடனே வரக்கூடிய நவம்பர்லேயே திருமணம் நடக்க போகுது. அதுவும் இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இல்லைங்க, வெளிநாட்டில் ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடக்க போகிற மாதிரியான அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஆண்டாகவே அனிருத் காவ்யா மாறன் ரெண்டு பேத்துக்கு இடையே காதல் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் வெளிநாடுகள்லாம் அடிக்கடி ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாமே வைரலாக வந்துட்டு இருந்தது. ஸோ அது எல்லாரும் பாதி பேர் நம்பாம தான் இருந்தாங்க. இப்போது அந்த விஷயம் உண்மை தான் அப்படின்ற மாதிரி அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய திருமணம் நிச்சயமானது இப்போ செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ திருமண நிச்சயத்தை தொடர்ந்து இந்த திருமணம் விரைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. மொரட்டு சிங்கிளாக வளம் வந்துட்டு இருந்த அனிருத் அவர்கள் தற்போது கமிட் ஆகியிருக்காங்க. அதாவது வரக்கூடிய நவம்பரில் அவருக்கும் காவ்யா மாறனுக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஏற்பாடுகள் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் அனிருத் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னே சொல்லணும். அதாவது புதிதாக எந்த ஒரு படத்துக்குமே இவர் இசையமைக்கலை, அனிருத் கமிட் ஆகலை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவர் பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு கமிட் ஆகியிருக்காரு. எந்தெந்த படங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி கமிட் ஆகியிருந்தாரோ அந்த படங்களுக்கு மட்டும்தான் இசையமைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும், அதில் மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் கிடச்சிருக்குங்க. ஸோ இது வரைக்கும் எந்த படத்தில் அவர் கமிட் ஆகியிருக்காரோ அதுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறாரு. புதுசாக எந்த ஒரு படத்தையும் அவர் கமிட் பண்ணலை. இந்த நிலையில் அடுத்த ஆண்டில், அதாவது 2027ஆம் ஆண்டு ஜனவரிக்கு அப்புறம் தான் புதிய படங்களில் ஏதாவது இசையமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒப்புதல்கள் அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. இது பார்த்திங்கன்னா அவருடைய தரப்பில் இருந்து ரொம்ப சூப்பராக கான்ஃபிடெண்ட்டாக வெளியாகி இருக்கக்கூடிய விஷயங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பலமொழி படங்களுக்கு இசையமைத்து வந்துட்டுருக்காரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இசையமைக்க கமிட் ஆன படங்களே வரிசையாக நிறைய இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ நவம்பரில் திருமணமும் வேறு நடக்க போகுது. அப்படிங்கும் போது இன்னும் புதுசாக எதுவும் படங்களை கமிட் பண்ணணும் அப்படின்னோம்னா நம்மளால் சரியாக வேலை செய்ய முடியாது, வேலை செய்கிறதுக்கான டைம் இருக்காது. அப்படின்றதுனால இவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்னென்ன படங்களில் கமிட் ஆகியிருக்காரோ அதுக்கு மட்டும் இசையமைத்துக்கலாம். பெருசாக வேலையை அதிகமாக இழுத்து போட்டுக்க வேணாம். இந்த நேரத்தில் அவருக்கு திருமணம் வேறு நடக்க போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக டைம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு முக்கியமான முடிவானது எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் அவருடைய சார்பில் வெளிவந்திருக்குங்க.
ஆனா திருமணம் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா வந்து வேலை இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளால வந்து ப்ரொஃபஷன்ல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ எல்லா நேரமுமே ரொம்ப பிஸியா இருக்கிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம வேலை, திருமணம், குடும்பம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப வந்து ஹெக்டிக்கா இருக்கும். அந்த டைம்லலாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அத வந்து ஃபீல் பண்ணி தான் அனிருத் வந்து இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம திருமண பரபரப்புல இருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து புதிய படங்கள வந்து இசையமைக்க ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கஷ்டமா இருக்கும். ஸோ அத வந்து மீன் பண்ணி தான் இப்போ வந்து எந்த படத்தையும் வந்து அவர் ஏத்துக்காம இருக்கிறாருங்க. அந்த ஒரு சூழ்நிலையும் அவருக்கு வந்து ஏற்பட்டுன்னே சொல்லணும். ஆனா, இப்ப தான் புதுசா ஒரு படத்துல எதுவும் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரே ஒழிஞ்சு, இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள்ல அவர் வந்து கமிட் ஆகியிருக்காரோ, எந்தெந்த படங்களுக்கு நான் இசையமைத்து தரேன் அப்படின்னு அவர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரோ, அத எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு தான் வந்து தன்னுடைய திருமணத்த வந்து பண்ணிப்பேன் அப்படின்னு, அந்த திருமணத்த நவம்பர் மாதம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 2, 3 மாதங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா வெளிநாடுகளுக்கு போய் மனைவியோட நெறைய இடங்கள் வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாரியான முடிவுல இருக்காராம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அனிருத்தினுடைய திருமணம் நவம்பர்ல வந்து எவ்வளோ பிரம்மாண்டமா நடக்கப் போகுது அப்படின்றத. இந்த சூழ்நிலையில தான் புதிய படங்களை இசையமைக்க அவர் வந்து ஏத்துக்கல அப்படின்ற மாரியும் ஒரு சில அப்டேட்ட வந்து கொடுத்திருக்காரு. அடுத்த ஆண்டு ஜனவரி மாசத்துக்கு அப்புறமா கண்டிப்பா அனிருத் வந்து தமிழ் மட்டும் கிடையாதுங்க. நெறைய மொழிகள்ல வந்து பாடல்கள வந்து இசையமைக்க வந்து திட்டமிட்டிருக்காரு. இதுதான் அவருடைய லேட்டஸ்ட் அப்டேட்டா வந்து வெளியாகி இருக்குங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்த தான் கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லணும். ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பிடித்த ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அனிருத் தான். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி எல்லாருக்கும் புடிச்ச மாரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபயரான பெர்ஃபார்மன்ஸ மட்டுமே அவர் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அனிருத் அவர்கள் ஒரு 4, 5 மாசத்துக்கு வந்து பிரேக் எடுத்திருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தத்த வந்து கொடுக்குது. இருந்தாலும் கண்டிப்பா 2027 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அனிருத் வந்து ரொம்ப ஃபயரா வந்து வேலை செய்வார் அப்படின்றதும் வந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டா இருக்குங்க. ஸோ இந்த 4 மாத காலங்களுக்கு அனிருத் அவர்கள் ஏற்கனவே என்னென்ன படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு, ஸோ அந்த படங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த படத்துடைய நேம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அனிருத் அவர்களுடைய இசையமைப்புல வெளியாகி இருக்கக்கூடிய படங்கள்ல, பாடல்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி அனிருத் அவர்கள் சார்ந்த விஷயங்களானது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஃபுல்லா அவருடைய என்கேஜ்மெண்ட்டோட ஃபோட்டோஸ் மட்டும், வீடியோஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இதுவரைக்கும் சிங்கிளா இருந்தவரு, இப்ப பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள வந்து என்டர் ஆயிருக்காரு. ஸோ யாரெல்லாம் வந்து அனிருத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அனிருத் அவர்களுடைய இசையில வெளியாகி இருக்கக்கூடிய படங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே பிடித்தது எது? உங்களுடைய ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்கெல்லாம் அனிருத் அவர்களுடைய இசை பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அனிருத் சார் அவர்களுடைய லைஃப் வந்து இப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா நாளா எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா அனிருத் அவர்களுடைய மேரேஜ் தாங்க. இதுக்கான சூப்பரான ஒரு பதில தான் இந்த பதிவுல நீங்க எல்லாம் தெளிவா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த மாரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.